அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழ் அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது தனி பாடல்கள் குறித்த மாதிரி வினாத்தாழ்ப்ப. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம். தனி பாடல்கள், அந்த பாடல்கள்ன்ற அந்த சொல் இருக்கு பார்த்தீங்களா, அது பற்றி இலக்கண நூல்கள் கூறுகின்ற கருத்துக்கள் முதல்ல பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் நம்ம தனிப்பாடல்கள்னா என்னன்னு பார்க்கணும்ப்பா. சரிங்களா? அதன்படி முதலாவதாக தொல்காப்பியத்தில் செய்யுள் உறுப்புகள் பற்றி கூறப்படுவது மாத்திரை, எழுத்தியல், அசைவகை முதல் வண்ணம் வரையிலான 26 உறுப்புகளை ஒரு கூறாகவும், அம்மை, அழகு, தொன்மை, தோல் அதிலிருந்து ஆரம்பித்து இழிவு வரைக்கும் இருக்கின்ற எண்வகை வனப்புகளை மற்றொரு கூறாகவும் தொல்காப்பியர் அமைக்கின்றார். அப்ப செய்யுள் உறுப்புகள் மொத்தம் எத்தனை என்று அவர் கூறுகிறார் என்றால் 34 என்று கூறுகின்றார். அதாவது செய்யுளியல்ல முதல் சூத்திரமே இதுதான். சரிங்களா? ஒவ்வொன்றினுடைய விளக்கம் என்னென்ன அப்படிங்கிறது அந்த பதிவை இணைக்கின்றேன். இப்ப அவற்றை இணைத்து படியுங்கள். சரிங்களா? இப்ப எழுத்தியல்னாக்கா அசைவகை, சீர் அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போவாரு. வண்ணம் அப்படிங்கிற பொழுது 20 வகை மட்டும்தான் அவர் கூறுவார். சரிங்களா? அடுத்ததாக தொல்காப்பியம் செய்யுள் உறுப்புகள் எவை எவற்றிற்கு உரியன என்று கூறுகிறது. தனிநிலை மற்றும் தொடர்நிலை செய்யுளுக்கு உரியன என்று நூற்பா தருகிறது. அதாவது அடிநிமிர் கிளவி ஈராறு ஆகும் அப்படின்னு சொல்லி அதே செய்யுளியல்ல 182வது சூத்திரத்தில் அது தருகின்றது. இப்ப ஆமா, இந்த அடி நிமிர்னா என்னங்கம்மா அர்த்தம்? அடின்னா ஒரு பாடலினுடைய அடி எல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அடி நிமிர்வு என்பதற்கு அடி பெருக்கம் என்று பொருள் தருகின்றனர் உரையாசிரியர்கள். சரிங்களா? அடுத்ததாக தண்டை அலங்காரம் செய்யுள் வகைகளை எவ்வாறு பிரிக்கிறது? முத்தகம், குழகம், தொகைநிலை, தொடர்நிலை என்று செய்யுள் வகைகளை தண்டி அலங்காரம் குறிப்பிடுகின்றது. அதாவது பொது அணியல்ல 2வது சூத்திரத்தில் இவ்வாறு தருகின்றது. இப்ப சரிங்களா? இப்ப அதுல இந்த முத்தகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முத்தக செய்யுள் என்பது தனியே நின்று ஒரு பொருள் தந்து, நன்றாக கவனிங்க, தனியே நிற்க வேண்டும், அதே சமயத்துல ஒரு பொருளை தருதல் வேண்டும், மேலும் முற்று பெறுவது என்று தண்டை அலங்காரம் விளக்கம் தருகின்றது. முத்தக செய்யுள் என்பது தனி நின்று முடியும் என்று பொது அணியியலில் 3வது சூத்திரத்தில் கூறுகின்றது. சரிங்களா? இதுக்கு என்ன செய்யறாங்க உரையாசிரியர்கள்? இந்த தனி நின்று முடியும் இருக்கு இல்லையா, இந்த ஒரு தொடரை கொண்டு அவர்கள் தனியன், முத்தகம், தனிநிலை, தனிநிலை செய்யுள் என்று அவர்கள் உரை தருகின்றனர் உரையாசிரியர்கள். ஏன்னா தனிப்பாடல் மட்டும்தான் பாடல் என்ற அளவில் முற்காலத்தில் குறிப்பிடப்பட்டது. அதனால்தான் தண்டி அலங்காரமானது முத்தக செய்யுள் என்பது தனி நின்று முடியும் என்று கூறுகின்றது. சரிங்களா? இப்ப புரியுதுங்களா? பாடல் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் எப்படி விளக்கம் தருகின்ற. அடுத்து தனிப்பாடல்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து தனிப்பாடல்கள் என்பவை கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் வாழ்ந்த புலவர்கள் அவர்கள் பாடிய பாடல்களை தனிப்பாடல்கள் என்று கூறுவர். அந்த புலவர்கள் அவ்வப்போது பாடிய பாடல்கள் என்றாலும் இலக்கியமாகவோ சிற்றிலக்கியமாகவோ வடிவமைக்கப்படவில்லை. வெறும் தனிப்பாடல்களாகவே அவை இருக்கின்றன. சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனாரும் பாடியிருக்கின்றார். ரா பகதூர், சுந்தரம் பிள்ளை அவர்களும் பாடியிருக்கின்றார். பாரதியார் பாடியது பல பாடல்கள் தனிப்பாடல்கள் தான். அப்ப அதெல்லாம் இலக்கியமாகவோ சிற்றிலக்கியமாகவோ அதை கொண்டு அதுக்குள்ள அவர்கள் அடக்கவில்லை. தனி பாடல்களாக அவற்றை வைத்திருக்கின்றனர். சரிங்களா? அடுத்து யாருடைய பாடல்களை தனிப்பாடல்கள் என்று பொதுவாக குறிப்பிடுகின்றனர்? ஔவையார், ஒட்டக்கூத்தர், ஒப்பிலாமணி புலவர், ராமகவிராயர், ராமசாமி கவிராயர், ராமச்சந்திர கவிராயர், கம்பர், கடிகமுத்து புலவர், காளமேக புலவர், சத்திமுத்த புலவர், சவ்வாது புலவர், சிவபிரகாச சுவாமிகள், பலப்பட்டடை சொக்கநாத புலவர், பட்டினத்தார், புகழேந்தி புலவர், மதுர கவிராயர், இன்னும் நிறைய புலவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் பாடிய பாடல்கள்லாம் தனிப்பாடல்கள் என்றே வைக்கப்பட்டிருக்கின்றன. சரிங்களா? இதுல நம்ம முக்கியமானவர்கள் இவர்களை நாம் குறிப்பிட்டோம். இதுலயும் பாத்தீங்கன்னாக்கும்
நம்முடைய போட்டித் தேர்வு அடிப்படை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் இந்த கம்பர் என்பவர், அதே மாதிரி ஔவையார், அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ராமச்சந்திர கவிராயர், காளமேக புலவர், பலபட்டடை சொக்கநாத புலவர், இவர்களை பற்றிய தனிப்பாடல்கள் மட்டும்தான் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படுகின்றன. சரிங்களா? சரி, இவங்கெல்லாம் தனிப்பாடல்கள். இப்ப கம்பர்லாம் நம்ம ராமாயணம் தான் சொல்லுவோம். ஆனா அவர் தனிப்பாடல் பாடி இருக்கின்றாரா? பாடியிருக்கிறார். நிறைய பாடல்கள் தனிப்பாடல்கள். அந்த மாதிரி ஔவையார்ன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா நம்ம ஆத்திச்சூடி ஔவையார் மட்டும் கிடையாது. 6 வகையான ஔவையார் இருக்கின்றார்கள். அவர்கள் பாடிய பல பாடல்கள் பார்த்தோம்னா தனிப்பாடல்கள் தான். சரிங்களா? இது பற்றி ஒவ்வொரு கருத்துக்களையும் மாதிரி வினாத்தாள் வடிவில் அடுத்தடுத்து வருகின்ற பதிவில் நாம் பார்ப்போம்பா. சரிங்களா? அதே சமயம் ஔவையார் 6 வகையான ஔவையார் யார் யார் அப்படின்னு ஒரு தனிப்பதிவு இருக்கின்றது. அதனை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா? இனி அடுத்த வினா. தனிப்பாடல்கள் என்னும் நூலை எழுதியவர் யார்? வித்வான் வி. அருணாச்சலம் அவர்கள். அதாவது உவே சாமிநாதையர் நூல் நிலையம் அவர் எழுதிய இந்த நூலை வெளியிட்டு இருக்கின்றது. மிகவும் புகழ்பெற்ற நூல் அது. சரி, இந்த வித்வான் வி. அருணாச்சலம் யார் அப்படின்னு சொன்னோம்னாக்கோ, மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னாக்கா PS ஸ்கூல்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. PS பள்ளி அப்படின்னு. அது பல இடங்கள்ல கிளை பள்ளி இருக்கின்றன. ஆனா மயிலாப்பூரில் இருப்பதுதான் பாத்தீங்கன்னாக்கா பிரதான பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. PS ஸ்கூல் ரொம்ப புகழ்பெற்ற ஸ்கூல். அங்கு அவர் தமிழ் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் எழுதிய நூல் தான் தனிப்பாடல்கள். எதுக்காக இந்த குறிப்பு தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், யூஜிசியினுடைய ஒரு தேர்வுல இவரை பற்றிய ஒரு குறிப்பு கேட்டிருந்தார்கள் இப்ப. சரிங்களா? அதனால் இந்த குறிப்பை நினைவில் வைத்திருங்கள். அடுத்ததாக தனிப்பாடல் திரட்டு எனப்படுவது யாது? இதுவும் மிக முக்கியமான வினா. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுவும் யூஜிசில பாத்தீங்கன்னா 4 கருத்துக்கள் கொடுத்து அவற்றில் இவை சரியானவை, AB சரியானது, BC சரியானது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான வினா வகையில் இந்த வினாவானது கேட்கப்பட்டு இருந்தது. சரிங்களா? சரி, தனிப்பாடல் திரட்டு எனப்படுவது. பாடல்கள் இதில் 1291 இருக்கின்றன. இதனை தொகுத்தவர் பெரிய தம்பி என்பவர், அதாவது அச்சாக்கியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இந்த நூல் எழுதப்படுவதற்கான காரணம் என்ன? ராமநாதபுரத்துல சிவஞான தேவர் அப்படின்றவர் இருந்தாரு. அவர் மகன் சேதுபதி. இவரை பொன்னுசாமி தேவன் என்பவர் ஆதரித்து வந்தார். அந்த பொன்னுசாமி தேவன் என்ன செய்கின்றார்? சேதுபதி கிட்ட இந்த நூலை எழுத்தில் பொறித்து ஈந்துடு அப்படின்னு ஒரு வேலை கொடுக்கிறாரு. உடனே அவர் என்ன செய்யறாரு? அதற்கான வேலையினை தொடங்குகின்றார். அவருக்கு உதவியாக சந்திரசேகரன் என்கின்ற கவிஞரானவை இவற்றையெல்லாம் தொகுத்து எழுதி தருகின்றார். அவற்றை திரட்டியவர் ராமசாமி முதலியார் என்பவர். மிகவும் புகழ் பெற்றவர் இவர். திருக்காட்டுப்பள்ளியில் வாழ்ந்தவர் அவர். சரிங்களா? இவற்றை அச்சாக்கியவர் பெரிய தம்பி. சரிங்களா? அதனால இந்த வினாவையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, இந்த தனிப்பாடல் திரட்டுல பாடல்கள் எப்படி எல்லாம் திரட்டி இருக்காங்க? எல்லாத்தையும் திரட்டி இருக்கா அதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கணும் இல்லையா? அவற்றுக்கிடையே ஒரு ஒற்றுமை அடிப்படையில தான் என்ன செய்வாங்க? பாடல்களை அந்த தலைப்பின் கீழ் திரட்டுவார்கள். அந்த மாதிரி என்ன அடிப்படை? 3 வகையான அடிப்படை. ஒன்று பொருள், மற்றொன்று யாப்பு, மூன்றாவது துறை. பொருள் நோக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க சிலேடை, மடக்கு, திரிபு முதலான வகையில் இயற்றப்பட்டிருக்கின்ற தனிப்பாடல்களை மொத்தமா பொருள் நோக்கு அடிப்படையில. அடுத்து யாப்பு நோக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் கட்டளை கலித்துறை, வெண்பா, கலித்துறை, அம்மானை இந்த மாதிரியான வகைகள். அந்த அடிப்படையில், அதாவது பா இனங்களின் அடிப்படையில் அந்த பாடல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில வகையான பாடல்கள் துறை நோக்கில், அதாவது வெறி விளக்கல், நடு எழுத்து அலங்காரம் அப்படிங்கிற அந்த துறை நோக்கு அடிப்படையில் சில பாடல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது தனிப்பாடல்கள். சரிங்களா? ஆக இதுவரைக்கும் தனிப்பாடல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னால பாடல் என்பதற்கான விளக்கத்தினை தொல்காப்பியம் மற்றும் தண்டி அலங்காரத்தின் வழி பார்த்தோம். அதன் பிறகு தனிப்பாடல் பற்றிய கருத்துக்களை நாம் பார்த்தோம். சரிங்களா? இவற்றோடு தொடர்புடைய வீடியோக்கள் நம்முடைய வலைவழி பதிவில் இருக்கின்றனப்ப. அவற்றை இணைக்கின்றேன், நினைத்து படியுங்கள். சரிங்கப்ப. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.